ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. நீங்கள் பல விதமான கொழக்கட்டைகள் சாப்பிட்ருப்பீங்க. நாம் இன்னைக்கு செய்ய போகிறது பனை ஓலை கொழக்கட்டை. அதாவது பனை ஓலையை வச்சு தான் இந்த கொழக்கட்டையை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அந்த பனை ஓலையோட வாசம் இந்த கொழக்கட்டையில் பட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ அந்த பனை ஓலை கொழக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு பனை ஓலை, அதாவது குருத்து ஓலையாக பார்த்து நான் வெட்டி எடுத்திருக்கேன். பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முனை ஓலை இது கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதுக்கு நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போது பாகாக காய்ச்சிக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே அளவு, எந்த அளவு ஒரு டம்ளர்ட்ட அளந்தீங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை பாகாக காய்ச்சிக்கோங்க. இதுக்கு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. சர்க்கரை அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். கூடையே 2-3 ஏலக்காயை தட்டி அதோட பொடி பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு கலந்து விட்டு வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது 1.5 டம்ளர் வருது. இந்த 250 கிராம் அரிசி மாவை, பச்சை மாவு தான், இந்த கடையில் பாக்கெட்டில் வாங்குவோம்ல அதை எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துருங்க. ஏன்னா அதில் தூசி மண் இருக்கும். அதனால் வடிகட்டி சேர்த்துருங்க. வடிகட்டி சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். அதனால் கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டாலும் மாவு பதம் போயிடும். அது சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வரணும் நம்ம. அதுதான் இந்த மாவு பதம். இப்போது நான் இருக்கிற பாகெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை அல்லது எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு இன்னைக்கு என்கிட்ட இல்லை, அதனால் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். கூடையே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா பார்க்கறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த ஓலையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓலையை ஒரு 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 1/2 ஸ்கேல் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ண ஓலையை இந்த சைஸ்க்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அதாவது வி ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தனித்தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஓலையை இப்படி வெட்டினீங்கன்னா அது வி ஷேப்லேயே இருக்கும். நான் இப்போ தேவையான அளவுக்கு ஓலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது மாவை இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிச்ச ஓலைகளில் கொஞ்சமாக கயிறு மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் நீளமாக கிழிச்சாலே வந்துடும். ஏன்னா இதை கெட்டி வைக்கணும். கெட்டி வச்சா தான் உலையாமல் இருக்கும், இல்லைன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம இந்த வெட்டி வச்ச ஓலையில் இந்த மாவை இப்படி கொஞ்சமாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஒட்டி நல்லா அழுத்தி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஓலைத்துண்டை வச்சு நம்ம இப்படி கெட்டி எடுத்துடலாம். இப்படி கட்டுறதுனால அந்த ஓலை ஓப்பன் ஆகாமல் மாவு அப்படியே இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கயிறை வச்சு கட்டுறேன். அந்த ஓலை கயிறை வச்சு கட்டிடுங்க. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் ஒரு நூல் வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவும் இந்த ஓலையில் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி கட்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் ரொம்ப ஒன்றும் வேலை கிடையாது. ஈஸி தான். நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது எல்லா ஓலையிலையும் நான் இருக்கிற மாவு எல்லாத்தையும் கட்டி இப்படி மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிக்க போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தை நான் இப்போ எடுத்து அதில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறம் அந்த இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த கொழுக்கட்டை, ஓலை கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை பாயில் பண்ணிடுங்க.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த கமகமன்னு வாசனை, அந்த ஓலையோடு சேர்ந்த ஒரு வாசனை, நீங்கள் பதினி குடிக்கும்போது ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி இந்த கொழக்கட்டை வாசனையாக இருக்கும். இப்போது எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சூப்பரான ஒரு அருமையான ஓலை கொழக்கட்டை நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒரு வீடியோவோட உங்களை திரும்பவும் சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.